சுவிட்சர்லாந்தில் பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஈழத்தமிழ் இளைஞன் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றுமொரு ஈழத்தமிழ் பெண் படுகாயம் அடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியை பூர்வீகமாக கொண்ட 30 வயதான தினேஷ் என்ற இளைஞன் மரணித்துள்ளதாக உறவினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஃப்ரீபர்க் மாநிலத்தில் உள்ள கர்சஸ் நகரில் வசிக்கும் ஈழத்தமிழ் பெண்ணே படுகாயம் அடைந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை பொது போக்குவரத்து பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 6 பேர் மரணித்து உள்ளனர். மேலும் 4 பயணிகள் மற்றும் ஒரு அவசர மருத்துவ பணியாளர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக குறித்த பேருந்தில் பயணித்த ஒருவர் தனக்கு தானே தீ மூட்டிக் கொண்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பேருந்தில் ஏறிய அந்த நபர் சுமார் 40 நிமிடங்களுக்கு பிறகு தீ வைத்துள்ளார். பேருந்தின் கதவுகள் திறந்திருந்தும் பயணிகள் ஏன் வெளியேறவில்லை என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறித்த சம்பவம் விபத்தா அல்லது பயங்கரவாத தாக்குதலா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பயங்கரவாதத்திற்கான எந்த ஆதாரமும் இல்லை என அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த அனர்த்தம் காரணமாக மரணித்தவர்களுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி இறுதி அஞ்சலியை செலுத்தியுள்ளார்.